தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியாக உறுப்பினர் சேர்க்கையை துவக்கிய காங்கிரஸ் சோனியா ராகுலை கொண்டு பொதுக்கூட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளது. தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் இளங்கோவன் தலைமையில் புதனன்று சத்தியமூர்த்தி பவனில் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளங்கோவன், இலக்கு நிர்ணயிக்காமல் உறுப்பினர் சேர்க்கும் பணியை அதிகப்படுத்தி 1 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறியவர், சோனியா ராகுலை அழைத்து பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம், அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டபோது அது முடிந்து போன கதை என்றும் இளங்கோவன் கூறினார். சோனியா காந்தி அவர்களை அழைத்து, அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் அழைத்து விரைவில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்பது குறித்தும் நாங்கள் முடிவு செய்தோம். நீங்கள் சொல்வது முடிந்த கதை. நீங்கள் தந்தை மகன் என்று நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. தந்தை மகன் என்பது இந்த கட்சியிலே பல பேர் இருக்கின்றோம். நானும் என் மகனுமே இந்த கட்சியில் இருக்கின்றோம். பெரிய மூத்த தலைவர்கள் பலரும் அவருடைய குழந்தைகளும் இந்த கட்சியில் இருக்கின்றார்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த பிரச்சனைகள் முடிந்து விட்டது. ஜெயந்தி நடராஜனின் வெற்றிடத்தை காங்கிரஸ் மேலிடம் நிரப்பிவிடும் என்றும் இளங்கோவன் கூறினார். தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்பில் வாசன் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியும் களத்தில் குதித்துள்ளது.